Swami, we can start, Swami. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வழுத்த செலுங்கனியே அகம் கொளுத்த சிவஞானமுதே முத்தி பொருள் வழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் வழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர்வாள் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க குரு நிலைத்திவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவரின்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் பெண்பா உரைத்த தமிழ் தலைமை வென்றே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த வரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்கு அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அருஜோதி கொண்ட தெய்வம் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் என்னுயிரில் கலந்தனக்கே இன்பம் நல்கும் தெய்வம் நல்லார்க்கு நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நச்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் இணையம் வழி இணைந்திருக்கின்ற சன்மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கின்றேன். எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் பொற்பாதங்களை வணங்கி இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் என்ற தலைப்பில் உள்ள பாடல் 489வது பாடலுக்கு விளக்கம் தர இருக்கின்றோம். எல்லா அன்பர்களும் அதை கேட்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இறைவன் படைத்த எல்லா பொருள்களுக்கும் ஒரு முடிவு இருக்கும். இப்ப மரம் செடி கொடிகள் எடுத்துக்கிட்டாக்க
அதுக்கும் ஒரு கால வரையறை இருக்கு. ஒரு வயருக்கு. அதுபோல மீன் வகைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுங்களுக்கும் ஒரு கால வரையறை உண்டு. இந்த பூமியில் மேல் வாழுகின்ற எந்த உயிராக எடுத்துக்கொண்டாலும், அந்த உயிர்களுக்கெல்லாம் ஒரு கால வரை அளவு உண்டு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மாண்டு போகும். ஆனால் விண்வெளிகள்ல இருக்கக்கூடிய அதாவது வெளிகள்ல கூட ஞான நிலை பெற்று வாழ்கின்ற உயிர்கள்லாம் நெறைய இருக்குது. நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் இவங்கலாம் வந்து விண்ணுலக வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு கூட ஒரு முடிவு காலம் உண்டு. அதனால தான் பெருமான் இங்கே வந்து தான் அந்தமில்லா தன்மையைக் காட்டும் அப்படின்ற ஒரு வரிய போடுறாரு. தான் அந்தம் அப்படின்னா முடிவு இல்லாத. தான் அத பிரிக்கணும். தான் அந்தம்னு சேர்த்து எழுதியிருக்கு. பிடிச்சா தான் அந்தம் இல்லாத தன்மை காட்டும். ஆக எல்லாத்துக்கும் முடிவு இருக்குன்னா, ஆனால் அருட்பெரும் ஜோதியினுடைய உடம்பு தாங்கி விட்டமாக்க, அந்த உடம்புக்கு வந்து முடிவு என்பது கிடையாது. வேலை எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஒரே ஒரு வெளியை அடையும் பொழுது தான், அந்த வெளிக்குரிய வாழ்வை பெறும்போது தான், அதுக்கு முடிவு இல்ல. அதனால தான் அதுக்கு பேரே மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு சொன்னாரு. மற்ற வாழ்வுகளுக்கெல்லாம் அந்த பொருந்துமா? அப்படின்னாக்கா பொருந்தாது. ஏன்னா எல்லாமே ஒரு கால வரையறத்துக்கு உட்பட்டது. ஒரு காலம் இருந்து, ஒரு காலம் இல்லாமல் போகும். இப்ப நம்ம பூமியில பார்க்கிறோம்ல, எவ்வளவோ பேர பார்த்து பழகியிருப்போம். இல்ல நம்ம குடும்பத்திலே கூட ஒரு சிலராக உறுப்பினர்களாகலாம் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு காலத்தில் இருந்து, ஒரு காலத்தில் அவர்கள் இல்லாமல் போயிருக்கலாம். அது மாரி இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு காலத்துல இருந்து இல்லாமல் போய்விடுவார்கள். அது மாதிரி தான் பராபர வெளி வரைக்கும் உள்ள வாழ்வும் அப்படிப்பட்டது தான். ஆனா என்னன்னா, நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா எந்த நேரத்திலயும் வரும். அவங்களுக்கு வந்து தாமதமாக வரும். அவங்களுடைய வாழ்வுலாம் நம்ப மாரி குறுகிய காலம் அல்ல. மனித வாழ்வு பூமியில தான் ரொம்ப குறுகிய காலமாக அமைக்கப்பட்டிருக்கு. அதுலயும் இப்போ உள்ள உணவு பழக்கவழக்கங்களின் அடிப்படையில, டென்ஷன் அடிப்படையில, பொல்யூஷன் அடிப்படையில எல்லாமே மாசுபட்டு போனதுனால, இந்த வாழ்வு வந்து ரொம்ப நீடித்து நம்ம உடம்பு வந்து தாங்க முடியாது. கொஞ்சம் உணவு பழக்கத்துல கவனம் இல்லாமல் போயிடுச்சுனாக்க, நாக்கு ருசிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க, உடம்பு வந்து சீக்கிரமாக கெட்டுப்போகும். ரத்தங்கள்லாம் சீக்கிரமாக திக்காயிரும். அதே நேரத்துல கெட்டு போயிடும். ஆனால் ஒளி உடம்பு அருட்பெருஞ்சோதி தருகின்ற ஒளி உடம்பை பெற்றுவிட்டால் அதுக்கு வந்து முடிவு இல்ல. அதனாலதான் தானந்தமில்லா தன்மைன்னு சொன்னாரு. அப்ப எந்த தன்மை உடம்பு பெற்றால் நமக்கு வந்து முடிவில்லாத ஒரு வாழ்வு கிடைக்கும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் அது கொடுக்க முடியுமே ஒழிய மற்ற தெய்வங்கள்னால் அது தர இயலாது. சாகாத கல்வியை தந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட என்ன வைத்திருக்கிறார்னா, அவர் வந்து ஒரு கல்வி வைத்திருக்கிறார். அது என்ன கல்வி அப்படின்னா சாகாத கல்வி. இப்ப மனிதனாக பிறந்தால் 4 புருஷோத்மன் சொல்லுவாங்க. அது என்ன அது அப்படின்னு கேட்டாக்க, முக்கியமாக வந்து சாகா கல்வி கற்றுக்கொள்ளலாம் மனிதனாக பிறந்தால். வேற எந்த ஒரு பிறவியிலயும் அந்த சாகா கல்வி வந்து கற்றுக்கொள்ள முடியாது. மனிதனாக பிறந்தால் மட்டுமே நீங்கள் சாகா கல்வியை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இது வந்து ஒரு கல்வி. உலகத்துல ஏகப்பட்ட கல்வி இருக்குது. அந்த கல்விகள் எல்லாம் யூனிவர்சிட்டியில போய் கிராஜுவேட் வரைக்கும் பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி வரைக்கும் செய்யலாம். ஆனா சாகா கல்விக்கு வந்து எங்க போய் படிக்க போறீங்க? அது வந்து நம்ம சன்மார்க்கம் தான் அத போதிக்கும். சன்மார்க்கத்து இயக்கத்துக்குள்ள போனீங்கன்னாக்கா, சன்மார்க்கவாதிகள் இவங்கலாம் வந்து இந்த சாகா கல்வியை பற்றி பேசுவாங்க. நெறைய WhatsAppலயும், TikTokலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய போதகர்கள், நெறைய பேச்சாளர்கள் எல்லாம் இந்த சாகா கல்வியை பற்றி இப்பொழுது கடந்த ஒரு 100 வருஷமாக இது ஒரு நல்ல வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம உலகியல் கல்வி எவ்வளோ கற்றிருந்தாலும், இந்த கல்விய வந்து நம்ப கற்றிருப்பது நமக்கு ரொம்ப மேன்மை தரும். ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு ரொம்ப துணையாக இருக்கும். திருவள்ளுவர் கூட கேட்கிறார் இல்லையா? "கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழாரினேன்." வாளறிவு என்று சிவஞானம் 10 அறிவாக இருக்கின்ற இறைவனை தொழாமல் போனா கற்றதனால் என்ன பயன்? இந்த மாரி எல்லாமே பூலோக கல்வியை வந்து பெருசா பேச மாட்டாங்க. ஞான கல்வியை தான் நம்மளுடைய ஞானிகள்லாம் சொல்லுவாங்க.
பூலோக அறிவை வந்து அவங்க மெச்சிக்கொள்ள மாட்டாங்க. ஞான அறிவை தான் மெச்சிக்கொள்வாங்க. அதான் திருமந்திரத்தில் அறிவு அறிவு என்று அரற்றும் உலகம் அறிவு அறியாமை யாரும் அறிகிறார்னர். அறிவு அறியாமை கடந்து அறிவானால் அறிவு அறியாமை அழகியவாறே என்பது திருமூலருடைய அருள்வாக்கு. இந்த எது அறிவுன்னு தெரியாம எல்லாம் பீத்திக்கிட்டும் பெதாத்திக்கிட்டும் இருக்கிறாங்க, பெருமை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதெல்லாம் கடந்து போய் ஒரு அறிவை பெற்றிருந்தீங்களா, அப்பதான் மற்ற அறிவினுடைய லட்சணம் உங்களுக்கு புரியும், சிறப்பு தெரியும் அப்படின்ற ஒரு பாடலை திருமூலர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால மனிதனாக பிறந்த எல்லோரும் வந்துமே இந்த சாகா கல்வியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடையிறோமோ இல்லையுமோ அது 2வது விஷயம். இப்படி ஒரு கல்வி இருக்கு. இந்த கல்வி என்ன சொல்லுது அப்படின்றதை நம்ம வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் தாங்கி இருந்தோமா, நம்ம பிறவி பிணியை வந்து முடித்துக் கொள்ளலாம். அருள் துணையை கொண்டு. ஏன்னா மனித பிறப்பை கொண்டுதான் மனித பிறப்பை மீண்டும் மீண்டும் வராத வண்ணம் அறுக்கணும். பிறவியை அழிப்பதுதான் சிறப்பு. ஒரு சித்தர் பாடி இருக்காரு. மனிதருளே பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு. மனிதரிலே நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதருண்டு. மனிதரிலே மனிதருண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோர் அப்படின்னு நிஜானந்த போதத்துல வந்து இந்த பாடல் வந்து இருக்கு. ஆக நம்ம எல்லாரும் வந்து இந்த கல்வியை வந்து பெற்றுக்கொள்ளணும். சித்தரோட கல்வியும் நம்ம படிச்சுக்கிறது நல்லதுதான். ஆனா அதை விட மேலான ஒரு நிலையை காட்டுகின்ற ஒரு கல்வி தான் இந்த சாகா கல்வி. சன்மார்க்கம் காட்டுகின்ற சாகா கல்வி. இந்த கல்வியை நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு சொத்து நமக்கு. இந்த சொத்தை வந்து நம்ம எல்லாம் பயன்படுத்தி உய்ய பார்க்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? சாகாத கல்வியை தந்து எனக்குள்ளே தேனந்த தெல்லமுதம் ஊற்றி பெருக்கி. அதாவது இறைவனுடைய அருள் கிடைச்சதுனாக்க, உள்ளத்துல வந்து அவன் புகுந்து கொண்டான்னாக்க என்ன நடக்கும்? உள்ளே அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனதுக்குள்ள எடுத்துக்கலாம், உயிருக்குள்ள எடுத்துக்கலாம், ஆன்மாக்குள்ள எடுத்துக்கலாம். இப்படி எல்லா இடத்துலயும் அவர் வந்து புகுந்து கலந்து தன் வேலையை வந்து அவர் செய்ய வல்லவர். அப்ப வள்ளல் பெருமானுக்குள்ள உள்ளே புகுந்து என்ன செஞ்ச? தேன் போன்ற தேன் அந்த தெள் அமுதம். தேன் இனிக்குவது போல அந்த தெளிந்த அமுதத்தை வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றெடுக்கும். அந்த ஊற்று வந்து பெருக்கெடுக்கும். நீர் பெருக்கெடுப்பது போல கற்றனைத்தும் ஊறும் மணல்கேணி மாந்தருக்கு தொற்றனைத்தும் ஊறும் அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதுபோல உள்ளுக்குள்ளேயே அது வந்து ஊற்று எடுக்கும். அது உள்ளுக்கு ஊற்று எடுக்க எடுக்க அது பெருகும் அந்த அமுதம். அந்த அமுதம் உள்ளுக்கு பெருகுனுச்சுனாக்க என்ன செய்யும்? தித்திக்கும்ன்றாரு. உள்ளம் தித்திக்கும், நாவு தித்திக்கும், எல்லாமே சிந்தித்தாலே தித்திக்கும். நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதேன்னு பாடுவார் வள்ளல் பெருமான். ஆக உள்ளுக்கு அந்த பொருளை நம்ம உண்ண உண்ண அது ஊட்டி ஊட்டி நம்மளை வளர்க்கும். அது அந்த இதை ஊட்டி வளர்த்தாதான் அந்த ஒளி உடம்பு வளரும். எப்படி நம்ம அன்னம் ஊட்டி வளர்த்தா பிள்ளைங்க வளருது இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நம்ம பால் ஊட்டி வளர்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையா வந்தோடனே அதுக்கு வந்து அன்னத்தை பிசைஞ்சு வாயில ஊட்டுறோம் இல்லையா? அது வளருது இல்லையா? உடம்பு வளருது இல்லையா? அது மாதிரி அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வளர வளர இன்னும் பலவிதமான இஷ்டப்பட்ட உணவுகளை எல்லாம் உண்டு உண்டு இந்த உடம்பை வளர்த்துக் கொள்றோம். ஆனா இந்த உடம்பை வளர்ப்பது எவ்வளவு காலத்துக்கு தான் உடம்பை வளர்க்க முடியும்? அந்த உடம்பு நிலைத்திருக்கு. ஆக ஆன்மா வளர்ச்சிக்கு நம்ம வித்தாகணும். அல்லது ஆன்மா உடம்பு வெளி உடம்பை நம்ம வந்து வளர்க்கணும். அதுக்கு வந்து அருள் காரியப்பட்டால் தான் முடியும். அருள் பிடிச்சி கரு பிடிச்சி வளரும். கரு பிடிச்சாக்க அந்த அமுதம் தானாகவே உள்ளுக்கு இறைவன் ஊட்டி நம்மளை வந்து வளர்த்தெடுப்பார். வள்ளல் பெருமானை அப்படிதான் வளர்த்தெடுத்ததாக நிறைய சான்றுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக தெல்லமுதம் ஊற்றி பெருக்கி தித்தித்து சித்தம் சிவமயமாக்கி. சித்தம்னா எண்ணம்னு அர்த்தம். இப்ப இந்த அஞ்ஞான வெளி இருக்கு இல்லையா? மாயை வெளி. இந்த வெளியில வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பலவாறாக நிமிஷத்துக்கு நிமிஷம் எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கும். தேவையில்லாத எண்ணத்தை பற்றிலாம் நினைப்போம். கடவுளை கும்பிடணும்னு கண்ணை மூடினா கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆக சித்தம் வந்து இது சிவமயமாக இல்லை. சித்தம் வந்து பேதை மனமாக இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? சித்தம் சிவமயமாக்கி. சிவம் அப்படின்னா ஒளி. சிவம் சுத்த சிவம் இது. அதனால சுத்த சிவமயமாக்கினாக்க அது இறை சிந்தையாக ஆகிரும். இறை எண்ணமாக ஆகிவிடும். சிவமயமாக ஆகிவிடும். வான் அந்தம் ஆதியும் கண்டு கொண்டு அழியா. வான் அந்தம் முடிவான வான்.
இப்ப பராபர வெளியிலிருந்து நம்ம கீழே இறங்கி இறங்கி அஞ்ஞான வெளியாக வந்து விட்டோம். அஞ்ஞான வெளியிலிருந்து நம்ம கடந்தமாக்க பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரை. அதுக்கப்பால் தான் பெருவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி இருக்குது. இந்த வெளியை வந்தா முடிவான வெளி. அதான் வான் அந்தம் அப்படின்னு சொன்னா. அதான் ஆதி, அதான் அந்தம். ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளி அருட்பெரும் ஜோதின்னு வரும். இந்த சிற்ஜோதி இயல் ஒரு ஆதி அந்தம் என்றருளி அருட்பெரும் ஜோதின்னு அகவல்ல படிச்சிருப்பீங்க. ஆக வான் அந்தம் ஆதியும், ஆதியும் அந்தமும் கண்டு கொண்டு இதை பார்க்கலாம் சொல்றார். வள்ளல் பெருமானோடைய கண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. நம்ம கண்ணுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம பூலோகவாசிகள், விண்ணுலக வாசிகளாக ஆகல. விண்ணுலக வாசிகளாக ஆனமா எல்லா அண்டங்களையும் நாம் பார்க்க முடியும். வள்ளல் பெருமான் ஒரு பாட சொல்ல, அதாவது அந்த கண் கொண்டு நான் எல்லா உலகத்தையும் கண்டேன்னு சொல்லுவார். அண்டகோடி காணும் கண்கள் எய்தினேன் அறிந்தேன் அங்கையில் உள்ள செய்தியை பிண்டக்கோடி காணப்பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் நின் பெருமை தன்னை. மெய்யருள் வியப்புல கடைசியில இருக்கும் இந்த பாடல்கள். ஆக வானந்தம் அழியா கண்டு கொண்டு அழியா வாழ்க்கையில், சரிங்களா, இந்த இடத்துல என்ன வாழ்க்கையை பற்றி சொல்றாருன்னா அழியா வாழ்க்கை. அதுதான் அழியிற வாழ்க்கையிலாம் வேற உலக நடை. அது எந்த நேரத்துல யார் அழிவாங்கன்னு, உடம்பு இந்த உலகத்தை விட்டு பிரிவாங்கன்னு நமக்கே தெரியாது. தினமும் இந்த உலகத்துல உயிர்கள் இந்த உடலை விட்டு நீங்கி கொண்டுதான் இருக்குது. அப்ப இந்த வாழ்க்கை அழிகின்ற ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த உடம்பு அழிந்து கொண்டுதான் இருக்குது. செல்ஸ் ரீதியில பார்த்தோமா எல்லா செல்ஸும் செத்து கொண்டு இருக்கிறதாக சயின்ஸ் சொல்லும் நமக்கு. ஆக அழிகின்ற வாழ்க்கையிலிருந்து வள்ளலார் சொல்வது அழியா வாழ்க்கையில் இன்புற்று. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இன்பத்துக்காக இப்ப என்னமோ போராடுறோம். இன்பமாக வாழணும் அப்படின்றதுக்கு நம்மளுடைய இளமையெல்லாம் உழைப்பிலேயே தொலைச்சிடுறோம். ஆனா அந்த இன்பமான வாழ்க்கை கிடைக்குமானா கிடைக்காது. சரி, நடைமுறையில என்ன இன்பம் தான் கிடைக்குதுனாக்க 5 சிற்றின்பங்களை தான் நம்ம அனுபவிக்கிறோம். இறைவன் பேரின்பமாக பெரும் சுகமாக விளங்குகின்றார். அதை கொடுப்பதற்காக ஒரு உலகத்தையே வச்சிருக்கிறார். இன்பமான உலகம் அது. மிக மிக சுகமான உலகம். அதான் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சொன்னார். தத்துவங்கள் இன்றி இருக்கின்ற சுகம். அப்படி இன்புற சுத்த வேதாந்த ஆனந்த வீதியில், சுத்த வேதாந்தம் ஆனந்த வீதியில், ஆனந்தமான ஒரு வழியில் ஆடச் செய்தீரேன்னா வாழச் செய்தீரே அல்லது இயங்கச் செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. வள்ளல் பெருமானோட ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தான். வேற யாரையும் அவர் குறிக்க மாட்டார். கொள்கை வகுப்புல கூட பாத்தீங்கன்னாக்க கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆவார். இதை எந்த சித்தர்களாவது சொல்லியிருக்கிறாங்களா அருட்பெருஞ்சோதி தான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாக்க இல்லை. அவங்கெல்லாம் வேற சொல்லியிருப்பாங்க. பரசிவத்தை சொல்லியிருப்பாங்க. பராபரை அதுதான் முதல் கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேல கடவுள் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் ஒண்டி தான் கடந்த 19ஆம் நூற்றாண்டுல இவைகளுக்கெல்லாம் அப்பால் ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் தான் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் சொன்னாரு. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அதுதான் எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் கூட சொல்லுவார். அதனாலதான் உயிருக்கு உயிரே உயிருக்கு உயிரேன்னு சொல்லி பல பாடல்கள்ல நம்ம அதை சுட்டி காட்டியிருப்பார். ஆக சுத்த வேதாந்தம், ஞானாந்தம், 6 அந்த வாழ்க்கையும் வள்ளல் பெருமானுக்கு கிட்டியதாக அந்த அருட்ஜோதியின் ஆண்டவர் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்ல 6 அந்தத்தையும் பற்றியும் எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து 34வது அதிகாரத்துல இறை எளிமையை வியத்தல். எளிமை என்பது சிம்பிளிசிட்டின்னு சொல்றது. இறைவன் ரொம்ப எளிமையானவன் அப்படின்றதுக்கு இந்த வியத்தல், அது வள்ளல் பெருமான் அந்த அருள் பெற்று இதை வியக்கிறாரு. இவ்வளோ சிம்பிளான எனக்கு, ஒரு ஒன்றும் தெரியாத எனக்கு இறைவன் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பையும் இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி வியக்கிறாரு. அந்த பாடல்ல பாருங்க 5:8 சாகாத கல்விகளை தலை காட்டி கொடுத்தீர்கள். இந்த சாகா கல்வி என்பது வள்ளலாருக்கு முதல் முதலாக கிடைத்தது அப்படின்னு சொல்றதை விட
இதுக்கு முன்பும் சித்தர்களுக்கெல்லாம் கிடைத்ததும் சாகா கல்விதான். ஆனா அந்த கல்வி வந்து எந்த இடத்துல உள்ள வாழ்க்கையை குடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பராபரை உலகத்து வாழ்க்கைய தான் குடுக்கும். அதுக்கு மேலேயும் ஒரு சாகா கல்வி இருக்குது. சன்மார்க்க கல்வி அது. சுத்த சன்மார்க்க கல்வி என்பது பலருக்கு தெரியாது. அதனால்தான் இங்கே வந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்துன்னு சொல்லுவாரு ஒரு அகவல்ல. "ஏகாக்கர பொருள் ஈந்த சற்குருவே." அகவல்ல சர்க்குரு சர்க்குருன்னுலாம் வருது இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா இருக்கும். சாகா கல்வியின் தரம் எல்லாம் தரம். குவாலிட்டின்னு சொல்றது. ஆக இந்த கல்வியிலே ரொம்ப குவாலிட்டியான ஒரு கல்வி தான் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. அதுல தலை என்றால் முதன்மை அப்படின்னு முதன்மையான கல்வி அப்படின்னு சொல்றது. முதன்மையான இடத்தை பிடிப்பது. ஏன்னா நிலைகள் நெறைய இருக்கு இல்லையா? அண்டங்கள் வந்து கோடா கோடி இருக்கு. எந்த அண்டத்துல போய் வாழ்வதுன்னா, முதன்மை அண்டமாக இருக்கக்கூடியதான் அந்த பெருவெளின்னு சொல்லக்கூடிய. அதான் தலைன்னு சொல்லுவாரு. "தலை காட்டிக் கொடுத்தீர். அதை எனக்கு வந்து காட்டிக் கொடுத்தீர்ன்னு." வேற யாருக்கும் அவரு காட்டிக் கொடுக்கல. அதான் "முற்றிலும் காட்டுவிக்கும் தெய்வம்" அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதலாக வள்ளல் பெருமானுக்கு இந்த தலையான கல்வியை வந்து அது காட்டிக் கொடுத்தது. இப்ப நமக்கும் அது காட்டிக் கொடுத்துருச்சு எல்லாருக்கும். நம்ம இனிமேல பின்பற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. "தடையறியா கால் காட்டித் தரம் பெறவும் அளித்தீர்." தடை அறியா. இதுக்கு எந்த தடையும் இல்ல. அருட்பெருஞ்சோதிக்கு ஏதாவது தடை இருக்குதானாக்கா எந்த தடையும் இல்லை. தடையறியா கால். இந்த கால் என்பது நாதத்தை குறிக்கும். ஓங்காரத்தை குறிக்கும். அது வாசியை குறிக்காது. ஆனா கால் என்பது பொதுவா கால்னா நம்ம வந்து நம்ம கால நினைச்சுக்க கூடாது. அது வந்து நாதத்தை குறிக்கும். உயிரை குறிக்கும். உயிருக்கு கால் என்று பேர். அதுதான் எல்லாரும் கால தொட்டு கூட வணங்குவோம். பாத பூஜை எல்லாம் காலுக்கு வந்து செய்வோம். கடவுள பார்க்க முடியாது. ஆனா காலுக்கு செய்யும்போது அது கடவுளுக்கு செய்ததுக்கு ஒப்பாகும் என்பதுதான் மூர்த்த கால் வந்து ஊனி பூஜை பண்ணுவாங்க. மூர்த்த கால் ஊனிட்டா இறைவனை நிறுத்தி இந்த காரியத்துல எந்த தடை இல்லாமல் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அங்கதான் இங்க வந்து தடையறியா கால் என்ற அந்த நாதத்தை காட்டி தரம் பெறவும் அளித்தீ. தரமான வாழ்வு, தரமான உடம்பை பெறுவதற்கும் எனக்கு நீ கொடுத்தீர். மா காதல் உடையவனா மனம் கனிவித்து. இறைவன் மேல வள்ளலாருக்கு என்ன ஏற்பட்டுச்சு? மா காதல்ன்றார். காதல்னா அன்புன்னு அர்த்தம். அதான் "அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையேன்னுவாரு." மா காதல் உடையவனாய் மனம் கனிவித்து. மனம் வந்து கனியணும். அது இறைவனுடைய அருள் பெற்றால் கனிவித்து அழியா வான் அமுதம் மெஞ்ஞான மருந்தும் உணப்புரிந்தீர். மனம் வந்து கனியும். இறைவனை நினைக்க 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 அந்த இறைவனுடைய அருள் உள்ளுக்கு வந்து சார்ந்துச்சுனாக்க மனம் கனிந்து விடும். மனம் கனிந்து அடுத்து என்ன சொல்றாரு? அழியா வான் அமுதம். இப்ப நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும், தங்க பசுமே சாப்பிட்டாலும், அல்லது வெள்ளி பசுமம் சாப்பிட்டாலும், முத்து பசுமம் சாப்பிட்டாலும், இன்ன காயகற்பம் சொல்லி எதையாவது நம்ம முழுங்கினாலும், இந்த உடம்பு நிச்சயமாக நிலைக்காது. என்ன இறப்பை கொஞ்சம் தள்ளி போடலாமே ஒழிய, அந்த இத வந்து நிறுத்த முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, தளர்ச்சியை வந்து தடுக்க முடியாதுன்னு. காலம் ஓட 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 எவ்வளவுதான் புதுசு புதுசா நம்ம சாப்பிட்டாலும், அந்த தளர்ச்சி என்பது உள்ள தளர்ச்சின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். உள்ளத்துல இருக்கிற தளர்ச்சி வந்து குறைஞ்சு போயிரும். அப்ப இங்க வந்து அழியாத வான் அமுதம் அவருக்கு வந்து ஊட்டுச்சு. முதல் பாடல்லயும் இத சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடல்லயும் அந்த வான் அமுதத்தை பற்றி சொல்றாரு. அப்ப இதுலருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். வான்ல என்ன இருக்குன்னா, அமுதம் இருக்குது. ஒரு மனிதனுடைய பசிக்கு இந்த அமுதம் வந்து ஊட்ட முடியும். இறைவன் ஊட்ட முடியும். ஆனா அது எல்லாத்துக்கும் இங்க மனித உலக வாழ்க்கையில வரும்போது அது ஊட்ட மாட்டார். அதுக்குள்ள யோகத்தை செய்தால் தான் பிறப்பை ஒழிக்க நீ விரும்பினால் தான் அந்த வானமுதம் வந்து கிடைக்கும். அதுவும் புடிச்சா தான் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. வானமுதம் ஊட்டி தான் வளரணும். அந்த உடம்பு தான் அழியாத உடம்பு. அறிவான உடம்பாகவும் இருக்கும். அதனால வானமுதம் மெஞ்ஞான மருந்தும்னாரு. மெஞ்ஞான மருந்து. இந்த மருந்து மருந்துன்ற பாடல் கூட இருக்கு இல்லையா? யாருக்கும் பேசப்படாத மருந்து, பிறப்பை ஒழிக்கும் மருந்துன்னுவாரு. ஆக இதுவே ஒரு மருந்து. பிறவி பிணிக்கு இதுதான் மருந்துன்னு சொல்றாரு. இந்த மருந்தை நம்ம வந்து உட்கொள்ளணும். நமக்கு இருக்கிற நோயோ 48,4,48,000 மருந்துகள் இருக்கு.
அதில் 4448 வகை நோய்கள் வந்தா அதுக்கு மருந்து 40,000 மருந்துகளுக்கு மேல இருக்குது. சில மருந்துகள்லாம் சாப்பிட்டோமா சீக்கிரம் போயிடுவோம். அது ஏன்னா அது சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து மேலும் பிரச்சனைகள் உண்டு பண்ணிடும். ஆனா இந்த மெஞ்ஞான மருந்து இருக்குது. இது சாப்பிட்டா எல்லா நோயும் 4448 வகை நோய்களும் இடம் தெரியாம எல்லாம் புடுங்கி அடிச்சுட்டு ஓடிடும். இல்லாமல் போய்விடும். அதை வந்து இறைவன் அவருக்கு புரிந்தார்ன்னு சொல்றாரு. உண்ணுவதற்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. போகாத புனலாலை சுத்த உடம்பினராம். இப்ப சுத்த உடம்பு அப்படின்னு சொல்றது பல பேர் என்ன சொல்றாங்க, இந்த கரிசலாய் அது மற்ற மற்ற பொடிகள் இந்த மாதிரி பஸ்பங்கள் இன்னும் செந்தூரங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்த உடம்பு சுத்த உடம்புன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது சுத்த உடம்பு அதனால் வர்றதில்லை. அது புற சுத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த சூட்சம சுத்தம் சொல்லக்கூடியது வந்து அது எதனால ஏற்படும்? போகாத புனலாலேன்னு. இந்த போகாத புனல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது வந்து ஒளிதான். அந்த ஒளியின் உடம்பு தான் சுத்த உடம்பாக ஒளி உடம்பாக அது வந்து மாற்றும். அதுக்கு சாகா கால் போகாத புனல் வேகாத தலை என்றெல்லாம் அதுக்கு வந்து 3 பக்குவங்கள் வந்து இருக்கும். ஆக இந்த புனல் என்றாலே நீர்னு அர்த்தம். கரைந்து போகாத நீர் சுத்த நீரால அது சுத்த உடம்பினராம் சொன்னார். அப்ப இதெல்லாம் அருள் காரியப்பட்டாதான் இந்த போகாத புனல் நமக்கு கிடைக்கும். சுத்த நீராக இருந்து சுத்த உடம்பாக அது ஆக்கும். நீரிடை தெரிந்து கொள்ளணும். அடுத்து புண்ணியரும் நன்னறிய பொதுநிலையும் தந்தீர். புண்ணியரும் நன்னு அறிய அப்படின்னு சொன்னாக்க நெருங்குவதற்கு அறிய ஒரு நிலை இருக்குது. அது பொதுநிலை. அகவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது அதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதி. 2 இருக்குதுங்க பொதுல. அதாவது வள்ளலாருக்கு முன்பு உள்ள பராபர நிலையும் பொதுதான். அடுத்து வள்ளலார் அடைந்த நிலையும் பொது நிலைதான். பொதுன்னா எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு இடம். சமய நிலைகள் என்பது அது தனி இடம். சமய மதத்தையோ சமய நெறிகளையோ கடைபிடித்து அடைந்தால் அது வந்து சமய நிலை பொது நிலை. அது பொது நிலையாக வராது. ஆனா இங்கே அருட்பெருஞ்சோதியும் பராபரையும் கொடுப்பது இடம் வந்து பொதுவாக உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக உள்ள ஒரு. அதனால இங்க பொது நிலையும் தந்தீர் அப்படின்னு சொல்றாரு. புதுசு இந்த இடம் வந்து புதுசு. அதான் பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று சொன்னார். பழசு வந்து பராமரை, புதுசு வந்து பெருவெளி, சன்மார்க்க வெளின்னு நீங்க எடுத்துக்கொள்ளணும். அது இந்த புண்ணியரும் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அந்த புண்ணியர் அப்படின்னாக்க 12 ஆண்டு தவம் செய்தவர்கள் நமது ஞானிகள். அவர்கள் கூட இந்த நண்ணுவதற்கு நெருங்குவதற்கு அரிய பொது நிலைன்னு சொல்றாரு. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து வள்ளலார் அடிச்சு சொல்வாரு. 10 அறிவு கொண்டு கூட இதை அறிய முடியாது இந்த நிலையை அப்படின்னு சொல்வாரு. இங்கேயும் அந்த கருத்து வந்து தொக்கி இருக்குது. நாகாதிபதிகளும் நின்றேத்த வளர்க்கின்றேன். நாகாதிபதிகள்னாக்க பராபரை உலகத்து வாசிகள். குண்டலி சக்தியை கொண்டு நாகம் நாகா அப்படின்றது நாகத்தை அடிப்படையாக குண்டலி சக்தி அடிப்படையாக கொண்ட வளர்ந்த பெரியோர்களும் மூத்தோர்களும் அவர்கள் வந்து ஏத்த வளர்க்கின்றீர். ஏத்தன்னா வணங்க. வள்ளலாரை ஏதோ நம்ப வேண்டிதான் வணங்குறோம்னு நினைக்காதீங்க. வான்வெளியில உள்ள பெரியவர்கள் எல்லாம் 14 லோகத்துல உள்ளவர்கள் எல்லாம் வணங்கக்கூடியவராக வள்ளல் பெருமானை அருட்பெருஞ்சோதி ஆக்கியிருக்கிறது. நாளைக்கு அருட்பெருஞ்சோதி நம்மளையும் ஆக்குனாக்க நம்மளையும் இந்த மற்ற வான் உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் வணங்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த உயர்ந்த ஒரு நிலை, உயர்ந்த ஒரு தெய்வத்தன்மை அது. அதனாலதான் எல்லாரும் வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்குகின்ற தெய்வமாக நம்ம ஆக்கப்படும். அதான் அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டதுன்னு சொன்னார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். நடராஜரே உமக்கு நான் ஏது செய்வேனோ? இவ்வளோ ஒரு வாய்ப்பை தந்து, கல்வியை தந்து, பொதுநிலையும் தந்து, சுத்த உடம்புன என்னை ஆக்கி, இப்படி பொதுவாக இருக்கின்ற நிலையும் தந்து, அமுதம் ஊட்டி வளர்த்து, என் பிறவி பிணியை தீர்த்து, ஞான வாழ்வை தருகின்ற நடராஜரே. இங்க நடராஜன் சொல்லும் போது நீங்க சமய நடராஜருக்கு போயிடக்கூடியது. சன்மார்க்க நடராஜர். நடராஜர் என்றாலே நடம் இடுகின்ற அப்படின்னா அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்கு நான் ஏது செய்வேன்? என்ன பிரதி உபகாரமா நான் என்ன செய்யறது உனக்கு
இவ்வளவு பெரிய பதவியை எனக்கு கொடுத்திருக்கிறியே, 17 லோகத்தார்களும் வணங்கக்கூடிய அளவுக்கு என்னை நீ ஒரு மனிதனாக, சாதாரண மனிதனாக இருந்த என்னை நீ தெய்வமாக ஆக்கி தெய்வங்கள் எல்லாம் வழிபட என்ன வைத்திருக்கிற. இதுக்கு நான் உனக்கு என்னதான் கைமாறு செஞ்சா திருப்திப்படுவ? என்ன செய்யறது, எனக்கு என்ன செய்வேனோ அப்படின்றாரு. இதுதான் வந்து அந்த உண்மையான நிலை. இந்த நிலையை அடைவதுதான் சன்மார்க்கம் நமக்கு வந்து இறைவன் கொடுத்திருக்கிறார். அடுத்து சச்சுதந்திரம் இன்மை, 164வது. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதென்று என்றும் உள்ளதா. என்ன தெரியுது? மனிதன் இந்த ஜென்மத்துல எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்திருப்பாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு ஜென்மமும் அது மாணிக்கவாசகர் படிப்பார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இது தேவாரத்தில் உள்ள ஒரு பாடல். ஆக மனிதனாக பிறப்பதற்கு முன்பே மற்ற உயிரினங்களாக பிறந்தும் இறந்துதான் போயிருக்கு. மரமாக இருந்தாலும் மரம் வெட்டுறாங்க இல்லையா, காடெல்லாம் அழிக்கிறாங்க இல்லையா, அப்ப மரங்கள்லாம் செத்து தண்ணி போகும். தண்ணி இல்லைன்னா மரங்கள்லாம் வாடி தண்ணி போகும். காடு நெருப்பு எரிஞ்சதுனாக்க எப்படி வேரெல்லாம் வெந்து போய் சூட்டுல எல்லாம் செத்து போனா மரம் செத்து போகும் இல்லையா. இந்த மாதிரி எத்தனையோ கோடி ஜென்மங்கள் இப்படி ஒவ்வொரு உயிர் பிறப்பு எடுத்தும் இறந்து மனிதனாக வந்த பிற்பாடு, ஏன்னா மனிதனாக வந்தனே எல்லாருக்குமே ஞானம் கிடைச்சிட போதா? இல்ல. எல்லாருமே வந்து வேதம் படிச்சிட போறாங்களா? இல்ல. அதனால எல்லாருக்கும் ஒரு பிறப்புல வந்து பிறப்பை ஒழிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க 7 பிறப்பு தான் இருக்குன்னு. அதெல்லாம் தப்பு. 7 வகை பிறப்பு தான் இருக்குதே ஒழிய 7 பிறப்புலாம் கிடையாது. அது இந்த ஊர்வன, தாவரங்கள், அப்புறம் நீர் வாழக்கூடிய உயிரினங்கள், பறவை இனங்கள், ஊர்ந்து செல்லக்கூடியது, மனிதர்கள், தேவர்கள், அப்புறம் மிருகாதி, இப்படி 7 வகை பிறப்பு. ஆனா கடவுள் நிலையை அடையாத வரைக்கும் நமக்கு பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாறு இறைவனடி சேராதார். இறைவனடி சேராத வரைக்கும் பிறவி உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவன் உலகத்தை அடைந்து விட்டால் உனக்கு பிறப்பு இல்லை. அப்படி அடைந்த இறைவன் உலகத்தை அடைந்த பராபரை உள்ளவங்களும் மீண்டும் பிறக்குவாங்க, பிறந்துதான் ஆகணும், அது உண்மையான நிலை இல்லை, அந்த உலகமும் காலத்தால் இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும் அப்படின்ற மாதிரி வள்ளல் பெருமான் அவருடைய 12வது அறிவை கொண்டு இந்த தகவலை இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்கிறார். இது வந்து ஒரு புதிய தகவலாக நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம். இது ஒரு பெரிய பாவமான செயல். கடவுள் இயக்கி விட்டுட்டான், நம்மள படைத்து விட்டுட்டான். என்ன பண்றது? அது ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை நாம் நிறுத்தி கொள்ள முடியாது. நம்ம நிறுத்துறதுக்கு நம்ம கையில சுதந்திரம் இல்லை. மற்றதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த உயிர் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தை நாம் நிறுத்த முடியாது. நீங்க போய் எந்த டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய உயிர் இயக்கத்தை நிறுத்தி விடுங்க, நான் மீண்டும் பிறக்க முடியாது, அதுக்கு வேண்டிய இதெல்லாம் நான் பணம் தரேன், நீங்க செய்யுங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஏன்னா 36 தத்துவத்தை யாரும் கை வைக்க முடியாது. 60 தத்துவத்தை வந்து என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வெட்டிக்கலாம், தச்சிக்கலாம், குத்திக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா 36 என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இந்த 36 யாரும் கை வைக்க முடியாது. அதை இறைவனின் அருளால் மட்டும்தான் அந்த தத்துவத்தை வந்து நிறுத்த முடியும். அப்ப இதை பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று நோவுதல் என்பது துன்பப்படுதல்னு அர்த்தம். வேதனைப்படுதல் என்பது புதிதன்று, புதுசு கிடையாது, என்றும் உள்ளதால்னாரு. எல்லா நாளும் உண்டு, எல்லா நாளும் இறப்பு உண்டு என்பதுதான் இவர் சொல்ல வர. இந்த நோவை நீக்கி இந்த துன்பத்திலிருந்து பிறவி மரண பெரும்பினி, வள்ளலார் அகவல்ல சொல்றார், மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரள் காட்டிய ஞானம் வந்தேன். ஆக இந்த நோவை நீக்கி ஈவதுன்னா கொடுப்பது, மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும்ன்றாரு. மற்ற தெய்வத்துக்கெல்லாம் முடியுமானா முடியும், நின்னாலே ஆகும் அப்படின்ட்டாக்க வேற எதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும்
திருப்பி என்ன சொல்றாரு? மற்ற இறைவராலே, மற்ற தெய்வங்களாலே, மற்ற கடவுளர்களாலே ஆவது ஒன்று இல்லை. போச்சா? என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவதென்ன? கடவுளர்களே இந்த நிலைக்குரிய வாழ்வை கொடுக்க முடியலன்னா, மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க முடியலன்னா, ஏன் நான் இது எப்படிப்பா பெற முடியும்? அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறேன். நீ போட்ட பூட்டு, நீ படைச்ச 36 தத்துவம், நீ படைச்ச 60 தத்துவம், நீ குடுத்த உயிரு, நீ குடுத்த வாழ்வு, நீ குடுத்த புலன் எல்லாமே, இதெல்லாம் உன்னோட நீ குடுத்துட்ட. ஆனா இதுதான் வாழ்வுன்னு நினைச்சு நாங்கலாம் ஏமாந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதை விட இன்னும் சிறந்த வாழ்வுலாம் வான் உலகத்துல இருக்கு. ஆக இதுக்கு இந்த வாழ்வை நாங்க பெறாத வரைக்கும் எங்களுக்கு இறப்பு, பிறப்பு என்பது ஒரு உண்டு. அதை நாங்களும் நிறுத்துவதற்கு எங்களுக்கும் சுதந்திரம் கிடையாது. நாடு சுதந்திரம் ஆயிடுச்சுல 31ஆம் தேதி. எல்லாம் மெர்டேக்கா மெர்டேக்கான்னு முழக்கமிட்டோம் இல்லையா? ஆனா இங்க நம்ம 36 தத்துவத்திலிருந்து எப்ப சுதந்திரம் அடையுது? அதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரம். வள்ளலார் அந்த சுதந்திரத்தை பெற்று விட்டார். அவர் தத்துவத்திலிருந்து நீங்கி விட்டார். அவர் தத்துவத்துக்கு உட்பட்டவர் இல்ல. மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடியவரும் அல்ல. அவர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொண்டார். நாம் எப்பொழுது சுதந்திரம் பெறுவது? 36ல இருந்து. சொந்தமா யாராவது செய்ய முடியுமா? அப்பா, அம்மா செய்ய முடியுமா? உடன் பிறந்தவர்கள் செய்ய முடியுமா? மருத்துவர்கள் செய்ய முடியுமா? சொல்லுங்க. ஆள் பலம் உள்ளவங்க இத செய்ய முடியுமா? பணபலம் உள்ளவங்க இத செய்ய முடியுமா? இல்ல சூரிய பகவான் செய்ய முடியுமா? சந்திர பகவான் செய்ய முடியுமா? குரு பகவான் செய்ய முடியுமா? இல்ல புதன் பகவான் செய்ய முடியுமா? ராகு கேது முடியுமா? சனி பகவான் முடியுமா? சுக்கிர பகவான் முடியுமா? எந்த பகவானால முடியும்? நவக்கோள்களால் இது நடக்காது. இது நவக்கோள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அதனால மற்ற தெய்வங்கள் பிரம்மா விஷயம் ஏன் உங்க குல தெய்வம் எல்லாம் செய்ய முடியுமா? ஒண்ணும் முடியாது. இது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் மட்டுமே இந்த வாய்ப்பை நமக்கு மரணமில்லாத பெருவாழ்வை தர முடியும். அப்படி பார்க்கும்போது அதான் வள்ளலார் சொல்வாரு, எல்லாத்தையும் விட்டு தொலைன்னுவாரு. தூக்கி போடு, எல்லாத்தையும் மண்ணோட மண்ணா தூக்கி போட்டு எல்லாத்தையும் மூடுன்னுவாரு. எல்லாத்தையும் விட்டு விட்டு அருட்பெருஞ்சோதியை கடைபிடிச்சிக்கே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது மக்களுக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்றது ஆழமா புரியாது. அதுக்கு ரொம்ப சிந்தனை வேணும். நல்லா பக்குவம் உள்ளவங்க, புரிந்தவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படிலாம் சொன்னாருன்னு. பொய்யை பிடிச்சிட்டு நம்ம உழண்டுகிட்டு இருந்தாக்க யாருங்க திருப்பி திருப்பி இங்கே மாட்டிக்கிட்டு கிடக்கிறது? யோசிக்கணும் இல்லையா? அதான் பொய்யை விட்டு புறப்பட்டேன் ஐயரை கண்டேனடி கச்சியம் ஐயரை கச்சேனடின்னு. ஆக இந்த பிறவி பிணி என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த வாழ்வுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் புதைந்திருக்குது. அந்த ரகசியத்தை நம்மலாம் தெரிந்துக்கணும். ஏனோ தானமோன்னு வாழக்கூடாது. இந்த நாய், பூனைங்க, மிருகங்கள்லாம் அதுங்களுக்கெல்லாம் எந்த சிந்தனையும் இருக்காது. அதுங்க நான் படைத்தவனை பத்தி சிந்திக்க போதா? வேதத்த படிக்க போதா? இல்ல சொன்னா தான் கேட்க போதா? ஒண்ணும் கிடையாது. அது மாரி சில மனிதர்களும் வாழ்வது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவங்களுடைய ஆன்மா எந்த லாபமும் பெற முடியாமல் காலம் விரயப்பட்டு வெறும் இந்த சோத்த தின்னுட்டு இந்த அன்ன உடம்பை வளர்த்துட்டு கடைசியில அது நாளைக்கு செத்து போகுமேன்னு கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம செத்தா செத்துட்டு போறேன், பொறந்தா பொறந்துட்டு போறேன்னு எடக்கா பேசுற ஒரு கூட்டமும் இருக்கு. இதெல்லாம் பகுத்தறிவை யூஸ் பண்ணுவது இல்லை. பகுத்தறிவை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஞானத்துறைகள் எல்லாம் விளங்கும். அவங்களுக்கு இது முக்கியத்துவமும் கொடுப்பார்கள். கொடுத்தாதான் இதுல இருந்து நம்ம முன்னேற முடியும். ஆன்ம லாபம் பெற முடியும். இந்த வாழ்க்கையை கடந்து வேறு உலக வாழ்க்கையை, நித்திய உலக வாழ்க்கையை பெற முடியும். இல்லைன்னா டொமஸ்டிக் வாழ்க்கையை இப்ப வாழ்ந்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மரணத்தையும் பிறப்பையும் யாராலும் தடுக்க முடியாது. அது பாட்டுக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ இறப்பு பிறப்பு நம்மளை கொண்டு வரும். அதனால்தான் இறைவனுடைய துணையை நம்ம வேண்டுவோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையை நம்ம ஏன் கேட்கிறோம்னா, அவர் தானே இந்த கேமை விளையாடுறாரு. அவர் தானே அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதி. அவர் கொடுத்த சக்தி தானே நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அவர்கிட்டயே நம்ம விண்ணப்பம் போட்டு இந்த விளையாட்டுல இருந்து என்னை விடுவித்து காப்பாத்துப்பான்னு சொல்லி வேண்டும். அப்படி வேண்டினால் அவன் கைவிட மாட்டான்னு சொல்றாரு. மற்ற உயிர்கள் பால் ஜீவகாருண்யமாக நம்ம இருந்தோம் சொன்னா, மனிதனுக்கு வகுக்கப்பட்ட உணவை உண்டு நம்ம வாழ்ந்தோமானால் நிச்சயமாக இறைவன் நம்மளை கைவிட மாட்டார்.
இறைவன் எங்க இருக்கிறாரு? அவனா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன தெரியும் அவனுக்கு? நான் என் இஷ்டம் போல சாப்பிடுவேன். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். என்னோட விருப்பத்துக்கு நான் சாப்பிடுவேன்னா, சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் மரணத்தை தடுக்க முடியாது. அதுக்கு நீங்க ஒரு அஸ்திவாரம் போடவும் முடியாது. எப்ப கொலையெல்லாம் தவிர்க்கிறோமோ, அப்பதான் அருள் நமக்கு வந்து கருணை காட்டும். இல்லன்னா அது கருணை காட்டாது. இதுதான் யுனிவர்சல் சட்டம் இது. இந்த சட்டம் சைவ சித்தாந்தத்துக்கும் பொருந்தும், சன்மார்க்கத்துக்கும் அதைவிட மேலாக பொருந்தும் என்பதை பாடல்கள் வழியாக நம்ப அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்த பாடல் அத்துவிதானந்த அனுபவ இடையீடு என்ற ஒரு 17வது டாபிக்ஸ்ல பாட்டு நம்பர் 170 வந்து இருக்குது. கரணமெல்லாம் கரைந்து தனிக்கரை காண்பதுள்ளதோ, கரணமெல்லாம் கரணம் என்றாலே மனம், மனம் என்றாலே வெளி. அப்ப வெளிக்குள் வெளி கடந்து போகணும். கரணம் எல்லாம் ஒரு வெளி கடந்தா அடுத்த வெளி. அந்த வெளி கடந்தால் அடுத்த வெளி. அடுத்த வெளி கடந்தால் அடுத்த வெளி. இப்படியே வெளிகள் வந்து கரணமாக, அந்தக்கரணமாக விளங்குகின்றது. அந்தக்கரணம்னா உள் உடம்புன்னு அர்த்தம். அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் அந்த கரணத்துக்குள்ள அடங்கும். அப்ப கரணம் எல்லாம்னாக்க ஒண்ணு இல்ல. ஏகப்பட்ட மனவெளிகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு வெளி கடக்க, கடக்க, கடக்க நம்ம வந்து அடுத்தடுத்த வெளிக்குள்ளவர்களாக நம்ம கரைந்த தனி கரைந்துணும். எப்ப கரையும்? இப்ப நம்ம ஏதாவது ஒரு துன்பம்னா அழுவுறோம். நமக்கு உற்ற உறவுகள் யாரும் போயிட்டாக்க உடனே கண்ல இருந்து தண்ணி வருது. வெங்காயம் உரிச்சாலும் கண்ல இருந்து தண்ணி வருது. ஏதாவது ஒரு காரப்பொருள் கண்ல பட்டாலும் கண்ல இருந்து தண்ணி வரும். இப்படி பல்வேறு காரணங்களால கண்ல இருந்து தண்ணி வந்தாலும் மனம் கரையுமா? அப்படின்னா மனம் கரையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தன்மை கொண்டதுதான் இந்த மனம். அதுதான் மனத வந்து ஒரு பேய்க்கு ஒப்பாடுவாங்க. அது அலைபாயக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மனம் என்ற ஒன்றை கரைப்பதற்கு அருள் துணை தான் வேண்டும். சித்தர்கள் அந்த மனதை கரைக்கிறதுக்கு அப்பா எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க தெரியுங்களா? 1 நாள் 2 நாள் இல்ல, 1 வாரம் 2 வாரம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்லைங்க. 12 ஆண்டுகள் பயிற்சி அது. விடாமல் செய்வது. அந்த மாரி செஞ்சு எண்ணிலா கணக்கில் அடங்காத சித்தர்கள் போய் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் போய் சேர்றதுக்கு நம்ம கைவிட்டு என்னன்னா கூட கிடைக்க மாட்டேன்றாங்க. ஆக கரணமெல்லாம் கரைந்து அப்படின்னா கரையணும். அதான் மனம் கரையணும். மனம் கரையறது வந்து சில சித்தர்கள் வந்து மனம் இறந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. மனம் இறந்த மகிமையினால் முத்தி ஆச்சே அப்படின்பது சட்டமுனிவருடைய பாடல் இருக்கும். மனமாயை தான் மாய என்பது திருமந்திரமாக இருக்கு. திருமந்திரத்தில் திருமூலம் மனம் மாயைன்னா இறந்து போக சாக இம்மாயை மயக்கன்னு மனம்தான் எல்லாத்தையும் மயக்கி வச்சு கொண்டு இருக்குது அப்படின்னு. ஆக கரைந்து தனிக்கரைன்றது. தனிக்கரை என்பது பராபரையும் கடந்து இருக்கின்ற கரை. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரை என்படுவர். ஆக இத வந்து தனிக்கரைன்னு வருது. தனிக்கரையை கடந்து போவதற்கு எந்த அருள் துணை வேண்டும்னாக்கா சன்மார்க்க அருள் தான் துணை வேண்டும். சன்மார்க்க அருளை எப்படி பெறுவதுன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல தான் இதை பெற முடியும் அப்படின்பது வள்ளலாருடைய அனுபவம். வேற ரூட்ல எல்லாம் பெற முடியும்னு சொல்லி நம்ம நேரத்தை வீணாக்க முடியாது. தோல்வி கண்டுவிடும். அதனால நம்ம எப்போதும் உயிர் கருணையோக உயிர்களுக்காக நம்ம நினைத்து கொண்டு உயிர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு உயிர்கள் பசிப்பினி போக்கிக் கொண்டு உயிர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி கொண்டு உயிர்கள் உயிர்கள் படுகின்ற துயர துன்பங்கள் எல்லாம் நம்மளும் வந்து நினைச்சு இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தித்து அந்த கருணை என்ற உணர்வை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வளர்த்து கொள்ளணும். இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்க்க தான் நமக்குள்ள அன்பு வந்து பெருக்கெடுக்கும். அதுதான் அன்பெனும் பிடியில் அகப்படும் மழைன்னு. சன்மார்க்கத்தினுடைய லாபம் அதாவது ஜீவகாருண்யத்தோட லாபமே அன்பும் அறிவும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். அதனால தனிக்கரை காண்பதற்கு பல கரணமெல்லாம் நாம் கடக்க வேண்டும். அது நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம். அருளை பெற நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா கரையும் கடந்து போயிடும். கரை காண்பது உள்ளதோ அப்படின்ற ஒரு கேள்வியாக வைப்பது. அருள் இல்லாமல் கடக்க முடியுமா? முடியவே முடியாது. கரை கொண்ட பொழுது ஒரு கால் நான் கரை கண்ட பொழுதும்
என்னையும் கண்டு தெளிவேனோ, என்னையும் அப்படின்னு சொல்லுது நீங்கள் யார்? இப்ப திருமூலர் சொல்லுவாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னுவாரு. தன்னை அறியாமலே தான் கெடுகிறான்னுவாரு. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்பது திருமந்திரம். அது தன்னை எத்தனாவது அறிவு வேண்டும்னாக்க, அவரு காலத்துல தன்னை பரசிவம் என்று அறிவதற்கு 10 அறிவு வேணும். ஆனால் அதையும் கடந்து நாம் ஒரு அருட்பெரும் ஜோதி என்று அறிவதற்கு நமக்கு 12 அறிவு வேணும். அந்த 12 அறிவு வந்தாதான் நம்ம அருட்பெரும் ஜோதியாக நம்ம மாற முடியும். இல்லைன்னா மற்றவங்க மாதிரி மற்ற அருளை கையாண்டோம்னு சொன்னாக்கா அது பரசிவமாக இருக்க முடியும். பட் நிலை இல்லாதது. அந்த இடத்துலயும் மரணம் வரும் என்பதுதானே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அதுதான் இங்க என்னையும் சில இடத்துல பெருமான் என்னை தந்தானேன்னு சொல்வார். இறைவன் என்னை தந்தானேன்னு வருது. இது அருட்பெரும் ஜோதியாக தன்னை உருவாக்குவதுதான் நம்மளுடைய உண்மை நிலை. அதனால தன்னையும் என்னையும் கண்டு கொண்டு தெளிவேனோ அப்படின்னு தெளிவு கிடைக்கும். அப்பதான் எப்ப அருட்பெருஞ்சோதி மயமாக ஆகின்றோமோ, எப்போது ஒளி வடிவமாக இருக்கின்றோமோ, அப்பொழுது நமக்கு தெளிவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப மாயையில இருப்பதனால தெளிவு இருக்காது. அதுதான் சன்மார்க்கத்துல சில பேச்சாளர்கள் தெளிவில்லாமல் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அது அவங்களுக்கு தெளிவு பத்தாது. என்ன பண்றது? தேவையானது எடுத்துக்கங்க, தேவையில்லாத தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க. சன்மார்க்க வேதத்துல என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். மேடையில எதையோ வளரிக்கிட்டு இருந்தாக்கா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க அறிவுக்கு எட்டுறத நீங்க எடுத்துக்கங்க. அந்த வெளியில பேசுறது ஒத்து வருதா, 6ஆம் திருமுறைக்கு ஒத்து வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா விட்டணும். அது அவங்க கருத்துட்டு போயிடணும். சன்மார்க்கம் இறைவன் உங்களுக்கு என்ன கருத்து கொடுத்திருக்கிறான் என்பதுதான் இங்கே முக்கியம். அதனால என்னையும் கண்டு தெளிவதற்கு அருட்பெருஞ்சோதியுடைய அருள் தான் நமக்கு துணையாக இருக்கும். நம்மளை தெளிவுபடுத்தும். அப்ப நம்ம வேண்டிக் கொள்ளணும். இறைவா உன்னை வணங்குறேன், எனக்கு நீ தெளிவு கொடு, தெளிவு கொடுன்னு கேட்கணும். அப்ப தெளிய தெளிய உங்களுக்கு சன்மார்க்கம் விளங்கும். அருட்பெருஞ்சோதியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அரணமெல்லாம் கடந்த திரு அருள் அமுதம் வெளி நேர்படுமோ, இப்படி கரணமெல்லாம் கடந்து அருள் வெளி நேர்படுமோ, அருள்வெளி, திருவருள் வெளி. இந்த இடத்துல கடந்த கரணமெல்லாம் கடந்த திருவருள் வெளி நேர்படுமோ, அந்த உலகத்தை கண்டுகொள்ள முடியுமோ, என் கண்ணுக்கு எட்டுமோ, நான் அதை பார்க்க முடியுமோ அப்படின்னு இதுவும் ஒரு கேள்வியாகவே வைக்கிறாரு. அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம் தான் வருமா? அப்ப வெளியில என்ன இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். வெளியில தான் ஆனந்த அனுபவம்லாம் இருக்குது. இது என்ன இப்ப இந்த இந்த அஞ்ஞான வெளியிலயா இருக்குது? அஞ்ஞான வெளி புலன்கள் வழியாக மட்டும்தான் அனுபவம் இருக்கு. பார்க்கின்ற இன்பம், தொடுகின்ற இன்பம், தழுவுகின்ற இன்பம், அப்புறம் ருசிக்கின்ற இன்பம், பார்க்கின்ற இன்பம், நுகர்கின்ற இன்பம் என்று சொல்லக்கூடிய 5 புலன் இன்பம். லிமிட்டட் சொல்றது. இது வெரி வெரி லிமிட்டடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெளிகள்ல அன்லிமிட்டடாக இருக்கின்றது. அந்த ஆனந்தம் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆனந்தமான வெளின்னு சொல்ல. அப்ப வெளிக்குள் ஏன் நம்மளாம் வெளி உலகவாசிகளாக ஆகணும் என்பது இப்ப உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த வெளி ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவம் அதுல இருக்குது. அந்த ஆனந்தத்தை நம்மளாம் அனுபவிக்கணும். அதை வள்ளல் பெருமான் விரும்புகின்றான். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்றாரு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு விரும்புறாரு. இறைவன்கிட்ட வாழ்த்துறாரு. எல்லா உயிர்களும் இந்த இன்பத்தை பெற்று வாழட்டும். பாவம் எல்லாம் துன்பத்திலே கடந்து நொந்து நூலாய் போய்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப இவங்கெல்லாம் இந்த ஆனந்தமான வாழ்க்கை அனுபவத்தை எப்ப பெற போறாங்க? ஆக அந்த ஆனந்தம் வெளிகள்ல தான் இருக்குது. அதாவது சுத்த சன்மார்க்க வெளியில தான் பெரும் ஆனந்தம், நித்திய ஆனந்தம் இருக்குது. அது என்று உருமோ, என்று எனக்கு கிடைக்குமோ, என்று அதை நான் அனுபவிப்பேனோ அப்படின்னு கேள்வியாகவும் இதை அமைக்கிறாரு இறைவனுகிட்ட. மரணமெல்லாம் தவிர்த்து, மரணம் எல்லாம்ன்றாரு பாருங்க. மரணம்னா ஒண்ணுதானே. ஆனா இங்க எல்லாம்ன்றாரு. ஏன்னா எல்லா வெளிகள்லயும் அது இருக்குது. பராபரை வெளி வரைக்கும் அந்த மரணம் இருக்கு. அதான் மரணம் எல்லாம் தவிர்த்துன்னு சொன்னாரு. இங்கதான் நம்ம கொஞ்சம் கண்ணை நல்லா தீட்டிட்டு பார்க்கணும். இங்க ஒரு இடத்துல மரணம் சொல்லல, மரணம் எல்லாம் சொல்றாரு.
அப்ப கரணம் எல்லாம் சொல்றாரு, மரணம் எல்லாம் சொல்றாரு, சரணம் எல்லாம் சொல்றாரு. ஆக மரணமெல்லாம் தவிர்ந்து, அப்ப மரணமில்லாத வாழ்வு ஒன்று இருக்கு என்பது வள்ளலாரை வைத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருக்குது அந்த மாரி ஒரு வாழ்வு. சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. சிவமயமாகி, எங்கும் சிவமயம். அந்த சிவமயம் என்பது என்ன மயம்னா ஒளிமயம். சிவம்னாலே ஒளிதான். என்ன ஒளி? அருட்ஜோதி ஒளி அது. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதியுள் 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 ஜோதி. ஆக சிவமய் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஆக இது வந்து சிவமயம். சித்தாந்தத்தில் சொல்கின்ற சிவமயம் பராபர நிலைக்குட்பட்டது. சன்மார்க்கத்துல சொல்கின்ற சிவமயம் பெருவெளிக்கு சம்பந்தப்பட்டது. அதுதான் நிறைதல் வாய்த்திடுமோ அப்படின்னு. அருள் பெறாம வாய்க்குமா இது? அருள் அமுதம் உண்ணாம வாய்க்குமா இது? இத உண்பதனால அடுத்து என்ன சொல்றாரு? மூல மல வாதனையும் போமோ. மூல மலம் வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம்னு சொல்வது போல இங்கே மூல மலம் வெம்மாயம் மலம், அதாவது வெளிக்குள் வெளி கடந்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவை துன்றும் மல வெம்மாயற்று. அந்த வெம்மாயை என்பது பொல்லாத மாயை. மும்மலம், மும்மலம்னா 3 மலம். மூலமல வாதனை. இந்த மூலமல வாதனை என்பது பிரகிருதி மாயையாக நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் மலத்துல பலவிதமான மலம் இருக்குது. அதனால இங்க மூலமல வாதனையும் போமோ. நான் என்ற ஒரு மலம் இருக்குது, ஆணவ மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது போகுமா? அருள் இல்லாம அதை நீக்க முடியுமா? நமக்கு அந்த சுதந்திரம் உண்டா? மூல மலத்தை போக்குவதற்கு நமக்கு சுதந்திரம் உண்டா? அதெல்லாம் 36 தத்துவத்துக்குள்ள கிடக்கிற மலங்கள். இதை எப்படி நம்ம சுத்தம் செய்வது? கங்கையில போய் குளிச்சாலும் தீராது. காவேரியில போய் 100 தடவை முழுகினாலும் இது வந்து இந்த மலம்லாம் போகவே போகாது. அதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு சித்தர் சொல்லுவாரு, ஒரு மீனை நல்ல தண்ணியில 100 முறை கழுவினாலும் அதோடைய நாத்தம் போவாது. அது மாதிரி கொண்ட மலம் போகாதென்று ஆடாய் பாம்பேன்னு பாம்பாட்டி சித்தர். ஆக மூல மலம் எல்லாம் போகணும்னாக்கா அது அருள் துணையினால் தான் அதை போக்க முடியும். 36 தத்துவத்தையும் கடந்து அதுல வந்து பிரகிருதி மாயையோட தத்துவம் இருக்குது, மகா மாயை தத்துவம் எல்லாம் இருக்குது, திரோதாயி மாயை தத்துவம்லாம் இருக்குது. இதெல்லாம் மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை. இத மலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மூல மல வாதனையும் போமோ அப்படின்னு கேட்கிறாரு. சரணமெல்லாம் தர மன்றில். சரணம்னா அடைக்கலம். நமக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் வேணும். இந்த பூமி வந்து நமக்கு அடைக்கலம் கிடையாது. இங்க சுத்திக்கிட்டே கிடக்கிறதா நமக்கு வந்து அடைக்கலம் கொடுவதற்காக ஒரு இடம் இருக்குது. அதுதான் சமரச சன்மார்க்க வெளி தான் நமக்கு வந்து அடைக்கலம் தருகின்ற ஒரு வெளி. அந்த அடைக்கலம் தருகின்ற மன்றில் அதுக்கு மணி மன்றம் என்று பெயர். அதான் மன்றில் திருநடம் செய் பெருமான். அங்கே இறைவன் என்ன செய்கின்றாங்க? நடம் புரிகின்றான். அதுதான் அந்த நடத்துக்கு தான் நடராஜர் என்று பெயர். அது ஒரு சாஃப்ட்வேர் என்று நான் வந்து அடிக்கடி சொல்வது உண்டு. அந்த சாஃப்ட்வேர் வந்து இயங்குனா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒளிமயமாக ஆகிடும். அந்த திருநடம், அதுக்கு பொது நடம், அருள் நடம், ஒளி நடம், இப்படி தெய்வ நடம், இப்படி ஏகப்பட்ட பெயர்கள்ல வந்து வள்ளல் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கிட்ட இருக்குது அந்த நடத்தை மட்டுமே. அதனால அது வேறு வேறு நடம் கிடையாது. ஒரே நடம் தான். அது திருநடம், பொது நடம், ஒருமை நடம் என்று கூட ஒரு இடத்துல சொல்லுவார். நம்மளையுமே அருட்பெருஞ்சோதியும் ஒன்றாக ஆக்கக்கூடியது ஒருமை. அதனால அது வந்து ஒருமை நடம் செய்கின்ற பெருமான் கூட எடுத்துக்கணும். ஆக இந்த திருநடம் பத்தி நிறைய நம்ம நம்ம பேசணும். நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆழமாக அதை தெரிஞ்சுக்கணும். சில இடத்துல நடராஜர்ன்னு சொல்லுவாரு. சில இடத்துல வந்து நடம் என்று மட்டும் அதை பயன்படுத்துவார். ஆக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது வந்து தெய்வத்தினுடைய ஒரு சாஃப்ட்வேர் இயக்கம். மனிதன் எவ்வளவு சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை வச்சிருக்கிறான். அது யார் கொடுத்தது எல்லாம்? யாரு கண்டுபிடிக்கிறாங்க? தெய்வத்தினுடைய இது. அதாவது அண்ட சராசரங்கள் எல்லாம் அதோடைய திருநடம் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான சாஃப்ட்வேர் வச்சிருக்குது. அதுல ஒரு சில சாஃப்ட்வேரை மனிதன் யூஸ் பண்ணி வாழட்டும்னு சொல்லி இங்க கொடுத்துருக்குது பூமியில. யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சு அதை இயக்கி அதை வந்து உலகம் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர். இன்னைக்கு 5G சிஸ்டம் வந்துருச்சு இல்லையா? எவ்வளோ சிஸ்டம்கள் வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு.
இதெல்லாம் வந்து திருவருளுடைய செயல்தான். தனது திருவுளம் எதுவோ இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்றாரு. கரணமெல்லாம் கரைந்து தனிக்கரை காண்பது உளதோ அப்படின்னு கேட்கிறாரு. கரை கண்ட பொழுதும் என்னையும் கண்டு கொள்வனோ நான் அருப்பெருஞ்சோதியாக என்னை உணர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கரணமெல்லாம் கடந்த திரு அருள் அமுதம் வெளிநேர்ப்படுமோ அமுதம் எனக்கு வந்து கிடைக்கும், திருவருள் வெளி எனக்கு கிடைக்குமோ, அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம் தான் வருமோ. இப்ப வெளி உடம்பு பெற்றால் ஆனந்தம் வரும் இல்லையா? அதே நேரத்துல மரணமெல்லாம் தவிர்ந்து சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ. இதுதான் மோட்சம், இதுதான் முத்தி. மூலமல வாதனையும் போமோ, மூலமல வாதனை போமோ எப்படி அடையிறது? சரணமெல்லாம் தரமண்டில். இறைவன் எதற்கு அந்த உலகத்தை வைத்திருக்கிறான், படைச்சிருக்கிறான்? சும்மா அப்படி ஓன்னு இருக்கிறதுக்காக படைச்சிருக்கான்? இல்ல. தவம் செய்து மனிதர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வரணும்னு அவன் வைத்திருக்கிறான். ஜீவகாருண்யம் பண்ணி அந்த இறைவனுடைய அருளை பெற்று அந்த உலகம் நமக்காக ஸ்டாண்ட் பையா ரிசர்வாக செய்யப்பட்டிருக்கு. நாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மனிதன் தானே இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். நாய் பூனையுமா தெரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம்? மனிதனா பிறந்தும் புரிஞ்சிக்கலன்னா அப்ப நம்மலாம் யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மனிதனாக பிறந்து இந்த கல்வி பரக வேண்டும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும், மனித பிறப்பின் ரகசியத்தை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்துக்கு 100% பாடுபடலனாலும் பரவாயில்ல, ஒரு 10% 20% ஒரு 30% ஸ்டார்ட் பண்ணணும். அடங்கும் நாள் இல்லா அமர்ந்தானை காண்பதற்கு தொடங்கும் நாள் நல்லதென்றோ தொடங்கும் நாள் நல்லதென்றோன்னாரு. அப்ப தொடங்க வேண்டும் இல்ல. அப்ப தொடங்குவது தானே நமக்கு வந்து ஆதாயமாக இருக்கும். அதனால தனது திருவுளம் எதுவோ, இறைவனுடைய திருவுளம் என்ன சற்றும் அறிந்திலனே. எனக்கு ஒண்ணும் தெரியலையே, இறைவன் என்ன நினைக்கிறாரு? இப்படி நான் விண்ணப்பமாக கேட்கிறேன். நான் ஜீவகாருண்யமாக இருக்கிறேன், தவம் செய்றேன், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வு வேணும்னு கேட்கிறேன். என்னதான் நடக்குதுன்னு எனக்கும் ஒண்ணும் தெரியல. இவரு வருவாரா? இத எனக்கு குடுப்பாரா? இல்ல என்ன கழட்டி விட்டுருவாரா? கழட்டி விட்டா நான் செத்து போவேனே! திருப்பி என்ன பொறப்பு எடுப்பேன்? எங்க பொறப்பேன்? எந்த ஊர்ல பொறப்பேன்? யாருக்கு பொறப்பேன்? அந்த நேரத்துல அந்த இடத்துல உள்ள சூழ்நிலைலாம் எனக்கு எப்படி இருக்கும்? இந்த நாட்டம் எனக்கு வருமா? வராதா? ஒண்ணும் தெரியலையே! இவரும் ஒண்ணும் சொல்லாம இருக்கிறாரே! அப்படின்னு ஒரு புலம்பலோட பெருமான் வந்து இந்த பாடல் வந்து சொல்கிறது. கடைசியில அவருக்கு கிடைச்சதா? இல்லையா? அருட்பெருஞ்சோதி ஆணேன்னு சொல்றாரே! அதுபோல நாம் எல்லாமே அதுவாக ஆக வேண்டும் என்பதுதான் அந்த பாடலின் அர்த்தமாக இருக்கின்றது. அடுத்து பிள்ளைபேறு விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்துல பெருமான் நிறைய பாடல்கள் வந்து வைத்திருக்கிறார். கருணையார் அமுதே என்னுயிர்க்குயிரே. அந்த இந்த வரிய நீங்க நல்லா மார்க் பண்ணிக்கங்க. என் உயிருக்கு உயிரே. உங்களுக்கு உயிர் கொடுத்தது யார்? நீங்க உங்க அன்பர்கள் எல்லாம் போய் கேளுங்க. யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ, கொஞ்ச நேரம் ஒரு சன்மார்க்கத்துக்கான ஒரு சன்மார்க்க விழிப்பு வரட்டும். நெறைய பேருக்கு உயிரை பற்றிய யோசனையே கிடையாது. இந்த உயிர் வந்து எல்லாம் அப்பா, அம்மா மூலியமா வந்துச்சு அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா என்ன உயிரா செய்றாங்க? கம்பெனியா வச்சிருக்கிறாங்க உயிர் செய்றதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பா, அம்மாவுக்கும் உயிர் செய்ய தெரியாது. ஆனா உயிர் வந்து உலகத்துல குழந்தை உருவத்த எடுத்த பிற்பாடு, ஐயோ! என் பிள்ளைன்னு கொஞ்சுக்குவாங்க. என் கண்ணே, என் உயிரே அப்படின்னு பிள்ளைய கொஞ்சுவாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தணும். நமக்கெல்லாம் இந்த பூலோகத்துல வந்து நமக்கு உயிர் கொடுக்கிறது யாருன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதுக்கு இந்த மாரி நெறைய இடத்துல பெருமான் என் உயிருக்கு உயிரே அப்படின்னு நெறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் கோர்வைப்படுத்த முடியும். எந்தெந்த பாடல்கள்லாம் இந்த சொற்கள் வந்து இருக்குது அப்படின்னு. அத கருணையார் அமுதே. இறைவன் வந்து கருணையாராக இருக்கிறான். அதே நேரத்துல அவன் அமுதமாகவும் இருக்கான். கருணை அமுதே. அமுதமாகவும் இருக்கனால தான் அமுதேன்னாரு. என் உயிருக்கு உயிரே கனிந்த சிற்றம்பலக் கனியே. சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய பெருவெளியில இருக்கின்ற கனி அப்படின்னார். பழம் அப்படின்னு சொல்றாரு. வருண மாமறையின் மெய்ப்பொருள் மாமறை. மறைகளுக்கெல்லாம் மறையாக, மறைகளுக்கெல்லாம் முதன்மையாக, சதுர்வேத ஆகமங்கள்லாம் அறியப்படாத மறையாக, அதனாலதான் அது வந்து மாமறையின் மெய்ப்பொருளாகினர். மற்ற மெய்ப்பொருள் வந்து வேறு. இப்ப காதலாகி, கசிந்து, கண்ணீர் மல்கி, மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய. அது 4 வேதங்கள்.
அதாவது ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதத்துக்கு மெய்ப்பொருள் வந்து பரசிவம், பராபரை. ஆனால் இந்த 6ஆம் திருமுறை வந்து மாமறையின் மெய்ப்பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி. அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க வருண மாமறையின் மெய்ப்பொருள் ஆகி வயங்கிய வள்ளலே, வயங்கியனாக்க கொடுத்த வள்ளலேன்றார். அப்ப இதை யாரு கொடுத்திருக்கா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ல இதை கொடுத்திருக்கிறாரு நமக்கு. அதனால அவர் வள்ளல். ஏன் இப்ப வள்ளலாரை வந்து வள்ளலார் என்றோம்னாக்க அவருடைய பிள்ளை. தாத்தா பேரை வந்து பிள்ளைங்களுக்கு வைக்கல, பேரன்களுக்கு வைக்கலையா? அது மாதிரி வள்ளல் பெருமான் அப்படின்னாலே அது வள்ளலாக இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பிள்ளை என்பதனால அவர் வந்து வள்ளலார் என்ற பெயரை இயற்கையிலே அவரு பெற்றுக்கொண்டார். வள்ளலே அன்பர் தெருள் நிறை உளத்தே திகழ் தனி தலைமை தெய்வமே. அன்பர் யாரெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைக்கின்றார்களோ, பாடுகின்றார்களோ, படிக்கின்றார்களோ, கேட்கின்றார்களோ, இவங்கெல்லாம் வந்து சன்மார்க்க அன்பர்கள், சன்மார்க்க அறிவை கொள்முதல் பண்ணுகின்றவர்கள். அவங்களுக்கு தான் அன்பர் அப்படின்னு சொல்றாரு. தெருள் நிறை உளத்தே, தெருள் நிறை உளத்தே திகழ் தனி தலைமை தெய்வம். இது வந்து தெளிந்த நிறை உளம். எந்த வெளியாக இருந்தா தெளிவு கிடைக்கும்னாக்க பெருவெளியாக இருந்தா அதுதான் உண்மையிலேயே தெளிந்த நிலைன்னு சொல்றது. ஆக தெருள் நிறை உளத்தேனர். அப்ப வெளி வந்து என்ன வெளினா சமரச வெளி, பெருவெளி. தனி தலைமை தெய்வமே, எல்லா தெய்வத்துக்கும் தெய்வமாக, எல்லா தெய்வங்களும் மாட்டி படைக்கின்ற தெய்வமாக, எல்லா தெய்வங்களுக்கும் உயிர் கொடுத்து இயக்குகின்ற தெய்வமாக, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொடுத்து இயக்குகின்ற தெய்வமாக விளங்குகின்றதுதான் தலைமை தெய்வமே அப்படின்னு. திருவருட் சிவமே, திருவருட் சிவமாக அது வந்து விளங்குது அப்படின்றதை இந்த பாடல் மூலியமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால சிவம், சுத்த சிவம் இது. இது வந்து பரசிவம் அல்ல. நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. இது சுத்த சிவமாக விளங்குகின்றது. ஆக உயிருக்கு உயிர் என்ற கருத்தை, உயிருக்கு உயிர் என்ற சொல்லை நீங்க நல்லா ஆழத்துல வந்து பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க படுக்கும்போதும் சரி, காலையில படுத்து எந்திரிக்கும் போதும் சரி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்து கொண்டு, எனக்கு இந்த உயிர் கொடுத்த இறைவன் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, என்னை நீ காப்பாத்து. என் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடு. எனக்கும் பிறவி விமோச்சனம் கொடு. இந்த தத்துவத்தில் போட்டு என்னை மீண்டும் மீண்டும் வாட்டி வதைக்காத போதும் ஐயான்னு சொல்லி, எனக்கு நான் உன் திருவடி சரணம் அடைகின்றேன். என் உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு, உன் உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு கொடுத்து, என்னை உய்வி, நீ எனக்கென்று ஒரு தனி உலகம் வைத்திருக்கிறாய். அந்த உலகத்துக்கு வருவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அந்த உலகம் வந்து ஆனந்த உலகம், பேரின்ப உலகம், பெரும் சுகம் தருகின்ற உலகம் என்று நான் உணர்கின்றேன், அறிகின்றேன். அந்த வாழ்வை எனக்கு கொடு. இந்த பந்த பாசத்திலிருந்து என்னை எழுப்பிவிடு. தூங்கிக் கண்டு இருக்கின்ற என் உள்ள இருக்கின்ற உன்னை எழுப்பிவிடு அப்படின்லாம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுட்டு படுத்து தூங்குங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் படுத்து சொல்லி சொல்லி தூங்குங்க. காலையில எந்திரிச்சுனே, அப்பா இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உன் திருவருளை அடையட்டும். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் படும் துயர துன்பங்கள் எல்லாம் உனது கருணையினால் நீங்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் பசி, வயிற்றுக்கு பசிக்கு உணவு கிடைக்க நீயே கருணை காட்டு. இப்படி ஒரு நல்ல நல்ல சொற்களை நீங்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சா அன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக இருக்கும். வருகின்ற துன்பத் துயரங்கள் கூட இந்த வேண்டுதல் வந்து அதை முறியடிக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் வேண்டி 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 நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளியை வந்து நம்ம நிரப்பிக் கொண்டு உள்ளோம். எப்பப்பெல்லாம் இறைவனை நினைக்கின்றனோ அந்த இடைவெளி நமக்கு குறைந்து நெருக்கம் அடைகின்றது. இதை வந்து ஒரு சிவவாக்கியார் சொல்லுவாரு. பார பாரம் என்றுணர்ந்து உணர்ந்த பாவிகள் தூர தூரம் என்று உணர்ந்த பாவிகள் சொல்லுவார். நேர நேர நேரமும் நினைந்திருக்க வல்லிலே தூர தூர தூரமும் தொடர்ந்து கூடலாமே. ஆக கடவுளை அடைவதும் கடவுளை நினைப்பதும் பாரம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பாவிகள் நேர நேர நேரமும் நினைந்திருக்க வல்லீரே. அப்ப நேரங்காலம்லாம் பார்க்காம எல்லா நேரத்திலும் இறைவனை நினைந்து கொண்டு தூர தூர தூரமும் தொடர்ந்து கூடலாகுமேனர். அருமையான பாடல்கள் சிவவாக்கியர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பாடலின் நினைவின் பவரை வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆக மனிதன் அந்த இறைவனை நினைப்பது என்பது ஒரு மாபெரும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை நீங்க பயன்படுத்தணும். கடவுள் நமக்கு மனதை கொடுத்திருக்கிறார். அந்த மனதுல எப்ப பார்த்தா எல்லாம் துன்பம், துயரங்களை நினைச்சு நம்ம நொந்துக்கொள்ளாம, அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரத்துல வச்சு, கடவுளை நினைக்க நீங்க கத்துக்கொள்ளுங்க. நினைக்க பழகிக்கொள்ளுங்க. இதுக்கு காசு, விளக்கு வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், தேங்காய் உடைக்கணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும். ஒண்ணுமே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிள். இறைவனுடைய அருளை நம்ம சம்பாதித்துக் கொள்வதற்கு நினைவு மட்டும்தான் மூலதனமாக வைத்துக் கொள்ளலாம். அதை இறைவன் ஏற்றுக்கொள்றான், விரும்புகின்றான். நினைக்கின்றவர்களை அவர் நினைக்கின்றான். அதனாலதான் ஒரு சித்தர் பாடினாரு, மனதாலே லட்சியம் மாற்றினால் வாசியாம், மனதாலே லட்சியம் மாற்றினால் யோகமாம், மனதாலே லட்சியம் மாற்றினால் ஞானமாம், மனதாலே லட்சியம் மாற்றினால் பூசையின் மார்க்கமீனர். எல்லாம் மனதுக்குள்ளே செய்யறது. மனதுக்குள்ள வாசியை வைப்பதுதான் உண்மையான யோகம் சொன்னாரு, உண்மையான ஞானம் சொன்னாரு, உண்மையான பூஜைன்னு சொல்லுவாரு. ஆக இந்த எளிமையான ஒரு மனதை கொண்டு செய்கின்ற பூஜையை நம்மளாம் பழகிக்கொள்ளும். இதை மற்ற மதங்கள் எல்லாம் செய்கின்றது. நம்ம தான் வேற மாதிரி போக்குல நம்மள மாட்டி விட்டுட்டாங்க. ஆக கொஞ்சம் வள்ளலார் வழியில வாங்க. அகத்துக்குள் இறைவன் இருக்கிறார். அதுதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுகன்னு சொன்னாரு. ஆக உள்ளுக்குள்ளேயே எதுவும் இல்லைனாலும் நீங்க மனதுல நினைக்க பழகி கொள்ளுங்கப்பா. அது உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும், ஆன்ம லாபத்தை தரும், அருள் லாபத்தை பெருக்கும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றேன். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம், வாழ்க. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நிறைவான நன்றிகள் ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி. வணக்கம், வணக்கம். நன்றிங்க சாமி.